பகவான் வந்து கீதையில அர்ஜுனன்ட்ட பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு நண்பனா இருக்கிற, பொறாமை இல்லாதவனா இருக்க என்கிட்ட அப்படிங்கிறார். அதனால உன்னதமான ஒரு ரகசியத்தை உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி தொண்டுடைய சயின்ஸ் எல்லாம் சுருக்கமா கொடுக்கிறார். இதுல பொதுவா நண்பன் அப்படின்னா சமஸ்கிருதத்துல மைத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நண்பனை வந்து சந்தேகம் கொள்ளக்கூடாது. அத பகவான் அதுல காட்டுறார். அப்படி சந்தேகம் ஒருவேளை நண்பனுக்கு இருந்தா கூட பகவான் வந்து அந்த நண்பனை விட்டு கொடுக்கறது இல்ல. அது மாதிரியும் நடந்துக்கிறார். ராமாயணத்துல சுக்ரீவனுக்கு வந்து சந்தேகம் இருந்தது. உங்களால கொல்ல முடியுமா, அவ்வளவு பலம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல சுக்ரீவன் ராமபிரானை கேட்க, நான் உனக்கு என்ன செய்தா நீ நம்புவன்னு கேட்கிறார். அப்ப அங்க ஒரு எலும்பு கூடு கிடக்கு. அது துந்துவின்னு ஒரு எருவ மாட்டோட எலும்பு கூடு. ரொம்ப அது பெரிய காட்டு மிருகம். அது டன் கணக்குல இருக்கும் அந்த எலும்பு மொத்தம். அப்படி அந்த மாடோட உடம்பு அப்படி கிடக்கு. அப்ப அவர் வந்து காலால அதை வந்து 80 மைல் தூரத்துக்கு ஏத்துறார். அது போக 7 மரங்களை துளை போட்டு அந்த ஆற்றலை காட்டுறார். அந்த இடத்துல எனக்கு என்னன்னு அவர் இல்லாம நண்பனை நம்ப வைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யறார். இதுல என்னன்னா, நண்பன் அப்படின்னாலே அவனை நம்பித்தான் ஆகணும். அவங்கிட்ட தோஷம் பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு காலம் எப்படி இருக்குன்னா, நம்பிக்கை துரோகம் ரொம்ப சகஜமா இருக்கு. நேற்று கூட பேசும்போது இத பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து விட்டு கொடுக்கல. நட்பு வந்து சாந்தமோ தாசியமோ எந்த சுவையில ஒருத்தர் இஷ்டத்தை வந்தாலும் அவனை வந்து நான் ஒருபோதும் கைவிடுறது இல்ல, விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்றார். ஒரு இடத்துல உத்தவர்கிட்ட பேசும்போது சொல்ற, என்னுடைய பக்தன் வந்து என்ன வாலிபத்துல நல்லா நினைச்சிருப்பான், அவனுக்கு முடிகிற போது நல்லா நினைச்சிருப்பான், நாமும் சொல்லியிருப்பான். ஆனா என்ன பிராரத்தமோ அவனுக்கு வந்து கடைசி காலத்துல ஒரு இயலாமை இருக்கும், நாமும் சொல்ல முடியாது. ஞாபக சக்தி கூட மிஸ் ஆயிரும் சில சமயம். அதுக்கேத்த ஆன்மீக சூழல் இல்லாம போகலாம். இதனால சுத்தமா என்ன அவன் மறந்து போக கூட வாய்ப்பு உண்டு. ஆனா அதுக்காக நான் அவனை மறக்க முடியாது. அப்படி நான் மறந்தாச்சுன்னா என்ன மாதிரி நன்றி கெட்டவன் உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறேன். இதையெல்லாம் நாங்க ஆரம்பத்துல படிக்கிற போது சந்தோஷமா இருந்தது. கடவுள்னா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்க பைபிள்ல பார்த்தாச்சுன்னா, என்ன நீ வணங்கலன்னா வெட்டுக்கிளிகளை அனுப்பி உங்க தேசத்தை எல்லாம் நாசம் பண்ணுவேன், தீய ஏற்படுத்தி எல்லாத்தையும் அழிச்சிருவேன், நான் வந்து எரிச்சல் உள்ளவன் அப்படி இப்படின்னு ரொம்ப கொடூரமா வர்ணனை இருக்கும் கடவுள் பத்தி அங்க வர வர்ணனை. இது நமக்கு சந்தோஷமா இருந்தது. இதே போல ரஸ்கான் சொல்லி ஒரு கவிஞர் இருந்தார். அவர் வந்து இஸ்லாமியர். அவர் கூட கண்ணனை நிறைய பாடுற போது உங்களுக்கு எதனால ராதாகிருஷ்ணரை பிடிச்சிருந்ததுன்னு கேட்டாங்க. அவர் வந்து அதை பாட்டா பாடி காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, கடவுளை தேடி ஒவ்வொரு மூர்த்திகளா நான் போய் பார்த்தேன். எல்லாரும் கையில ஆயுதம் இல்லாம இல்லை, எல்லாரும் ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அது என்ன காரணத்துக்குன்னு எனக்கு யோசனை வரல. ஆயுதத்தோட ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஏதோ ஒரு ரீதியில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சிருக்கிறாங்க. இறைவன்னா ரொம்ப அசால்ட்டா இருக்கணும், அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷம் தரக்கூடியவரா இருக்கணும். அவர் வந்து நிக்கிறது கூட வெடப்பா நிக்க கூடாது, ரொம்ப ஜாலியா நிக்கணும். இப்படிலாம் நான் மனசுல நினைச்சிருந்தேன். அது மாதிரி ராதாகிருஷ்ணர் இருந்தாங்க. ரொம்ப அவரு வளைஞ்சு நிக்கிறார், ஒத்த கால தான் ஊனி இருக்கிறார். அதுவும் சந்தோஷப்படுத்த புல்லாங்குழல் அவர் கையில இருக்கு. அந்த குழலை ஊதுற போது ரொம்ப கஷ்டம். நாதம் வந்து அடியில இருந்து வரணும், நாபில இருந்து. அப்போ ஒரு காலில் நிக்க கூடாது. யாராவது பின்னாடி வந்து லேசா இடிச்சா கூட மூச்சு நின்று போயிடும். அப்படி அந்த மாதிரி ரொம்ப அலட்சியமா நின்றுகிட்டு இசை அந்த குழல் இசையால எல்லா ஜீவர்களையும் ஆகர்ஷிக்கிறார். இப்படி கண்ணனும் ராதையும் ஆனந்தமா இருக்கிறாங்க. அவங்க தோற்றமே ஆனந்தம் தரக்கூடியதா இருக்குது. மற்ற பக்தர்கள்லாம் பார்த்தாச்சுன்னா, இப்ப அனுமன் கையில ஒரு இசை கருவிங்கிறது கற்பனை பண்ண முடியாது. பேசுநாதரை வந்து பல பெண்கள் மத்தியில கற்பனை பண்ண முடியாது. ராமரையோ அவங்களையோ எல்லாம்
அவங்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்துல தான் அவங்க இறைவனா அந்த இறை தத்துவத்தை காட்டுறாங்க. ஆனா கிருஷ்ணரை எந்த ரீதியிலையும் நாம கற்பனை பண்ணாலும் கிருஷ்ணரை விட்டு கொடுக்க முடியாது. அவரை எந்த ஒரு திருடனாகவும் ரசிக்கிறாங்க, நண்பனா ரசிக்கிறாங்க, குருவா ரசிக்கிறாங்க, பிள்ளையா ரசிக்கிறாங்க, காதலனா ரசிக்கிறாங்க. எந்த ரீதியிலையும் இதையெல்லாம் பார்த்து நான் அவரை விரும்பினேன்னு சொல்லி அந்த ரசிகான்கிறவர் பாடுறார். பாடும்போது எல்லாரும் உனக்கு பரிசு அது இதுன்னு கொண்டு வராங்க. உன்னை பார்க்க வரேன்னா கோயிலுக்கு வெறுங்கையோட யாரும் வரல. ஏதாவது கொண்டு வராங்க. ஆனா எல்லாமே உன்னுடையதுதான். உன்னுடைய ஒரு பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்ல வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா உன்கிட்ட இல்லாத ஏதாவது ஒண்ணு தரணும்னு எனக்கு ஆசை. அப்படின்னு சொல்லிட்டு அவரு எப்படி அந்த பாட்ட முடிக்கிறாருன்னா, ராதாராணி உன்னுடைய மனச திருடிட்டா. உனக்கு ஏதாவது மனசுன்னு ஒண்ணு தேவைன்னா என் மனச எடுத்துக்கன்னு அவர் பாடியிருக்கிறார். இப்படி அந்த ரசிகத்தன்மை இருக்க, ஒரு பக்தியில உள்ள ரசிகத்தன்மை கடவுளுக்கே ரசிக்கும்படியா இருக்கு. அது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாததா, இறைவனே ரசிக்கும்படியா புரியாத புதிராட்டம் இருக்குது. அந்த மாதிரி பல சம்பவங்கள், பல பக்தருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. பாண்டுரங்கன் லீலையில ஒரு எரும மாட வேதம் ஓத வச்சார். ஞானதேவர் அப்படி செஞ்சிருக்கிறார். நாமதேவர் ஒரு நாயை கூட, கழுதையை கூட பாண்டுரங்கனா பார்த்தார். இதெல்லாம் எப்படி பிரகலாதன் தூண்ல இறைவனை பார்த்தாரோ, இதே போல பல பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அதாவது எல்லை கடந்த நிலைக்குள்ள இல்ல. அந்த அளவுக்கு அவங்க இறை நம்பிக்கையில ஊறி இருந்தாங்க. நாம பல சடங்குகள், பல விஷயங்கள்லாம் செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க 60 வருஷமா நான் மொட்டை போடுறேன், 15 வருஷமா காக்காவுக்கு சோறு வைக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஏதோ ஒரு நம்மளா ஒரு தர்மம்னு நினைச்சோம், அதை செய்யறோம், அவ்வளவுதான். ஒரு கடமைன்னு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கிருஷ்ண பக்தி கடமையில வராது. அது முழுக்க முழுக்க இறைவனை திருப்திப்படுத்துறது, அவ்வளவுதான். அது கடமையெல்லாம் தாண்டி கடந்த நிலை. நம்ம கடமைன்னு சொல்லிதான் அது உன்னுடைய ஆத்ம தர்மம், ஜீவ தர்மம்லாம் சொல்றோம். அது சொல்ல வேண்டி வரும்போது அப்படி சொல்றோம். ஆனா கூர்ந்து பார்த்தா அது முழுக்க முழுக்க நம்முடைய சுதந்திரத்தை இறைவனை நோக்கி காட்டக்கூடியதாக இருக்குது. இதுதான் கிருஷ்ண பக்தி. ஹரே கிருஷ்ணா.